இங்கே பார்க்குறீங்களா? இப்போ ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, இப்போ என் கையில் வந்து ஒரு மரத்தோடைய கிளை இருக்குது. இது வந்து ஒரு உத்தேசமாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 5. ஓகே, அப்போ உத்தேச மதிப்பில் 5ன்னு போட்டுக்கோங்க உங்கள் புக்கில். இப்போ அதனுடைய சரியான மதிப்பு என்னன்னு பார்க்கலாமா? இந்த இதில் வந்து எத்தனை இலை இருக்குதுன்னு பார்க்கலாமா? எத்தனை இலை இருக்குது? 3 தான் இருக்குது. அதோட சரியான மதிப்பு என்னது? 3. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, மிஸ் வந்து இங்கே வந்து கல் இருக்குது, கூழாங்கல் இருக்குது. அதில் என் கையில் எவ்வளோ பிடிக்குதோ அதை நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். சரியா? இப்போ நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கே அது வந்து தெரியாது எவ்வளோ நான் எடுத்திருக்கேன்னு தெரியாது. ஒரு உத்தேசமாக நீங்கள் சொல்லுங்கள், ஒரு தோராயமாக நீங்கள் சொல்லுங்கள். இதில் 10 கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன இல்லாமா? இப்போ சரியான மதிப்பை நம்ம எண்ண போகிறோம். ஓகேவா? 1 2 அப்போ சரியான மதிப்பு என்னது? 12. ஆனால் நீங்கள் ஒரு தோராயமாக நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு 10 இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் நம்ம சரியாக எண்ணியிருக்கோம். எத்தனை இருக்கு? 12. வெரி குட். அடுத்து வந்து நாம் உங்களுடைய எடையை வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ யாராச்சும் ஒருத்தருவாங்க. லித்திகா வரீங்களா? சரி, லித்திகா தான் ஃபஸ்ட்டு இருக்கா, அதனால் லித்திகாவை கூப்பிட்டேன். அதனால் லித்திகா வந்து உங்களுக்கு தோராயமாக எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் வெயிட்டு 24 அப்படின்னு அவள் தோராயமாக சொல்கிறா. ஒரு சுமாராக ஒரு குத்து மதிப்பாக ஒரு 24 கிலோ இருப்பேங்க மிஸ், கிலோகிராம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி லித்திகா சொல்கிறா. லித்திகாவோட சரியான வெயிட் என்னன்னு பார்க்கலாமா? வெரி குட். நில்லுங்க லித்திகா. லித்திகா இப்போ எவ்வளோ இருக்கா அப்படின்னா 31 இருக்கா. 31 கிலோ வந்து லித்திகா இருக்கா. புரிஞ்சிருச்சா? இப்போ தோராயமாக ஒரு 24 இருப்பேன்னு சொன்னான். ஆனால் அவன் 31 கிலோ இருக்கா. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து செக் பண்ணலாம். நீங்கள் தோராயமாக இருக்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ளாரே நீங்களே நான் இவ்வளோ வெயிட் இருப்பேன்னு எழுதிக்கோங்க. இப்போ இந்த தோராய மதிப்பு சரியான மதிப்பு புரிஞ்சிருச்சாமா? இந்த ஆக்டிவிட்டி புரிஞ்சிருச்சா? இப்போ எல்லாரும் வந்து வெயிட் பார்த்துக்கோங்க. சரியான மதிப்பை வெயிட் பார்த்து நீங்கள் எழுதணும். வெரி குட், சூப்பர். ஒவ்வொருத்தரா